அதுவேதான் இது. ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான். அவனோடு அவனுடைய குழந்தையும் போயிற்று. மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது. மர யானையை பரீட்சிப்பதற்காக அதன் அப்பாவான தச்சன் நெருங்கிய போது குழந்தை, அப்பா, யானை கிட்ட போகாதே, அது முட்டும் என்று கத்தியது. தச்சன் குழந்தையிடம், இது மரபொம்மைதான், முட்டாது என்று சொல்லி சமாதானம் செய்து அதையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான். குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது. அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடமிருந்து மறைத்தது. அது யானையாக்கும் என்கிற நினைப்பு. அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் அதன் யானைத்தன்மை அவனை பொறுத்தமட்டில் மறைந்து அது மரம்தான் என்கிற அறிவு இருந்ததே ஆகும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று இந்த இருவர் நிலையையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். திருமூலர் பெரிய யோகீஸ்வரர். பெரிய தத்துவங்களை லகுவாக சொல்லிவிடுவார் அவர். அவரது திருமந்திரத்தில் தான் மேலே சொன்ன வாக்கு இருக்கிறது. திருமூலர் எதற்கு இந்த கதையை சொன்னார்? செய்யுளின் அடுத்த 2 அடிகளை பார்த்தால் அது புரியும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் திருமூலர். பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கிற பொம்மை. குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் பரம் தெரிவதில்லை. நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்து விட்டன. ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாகவே தெரிகிறது. அவர்கள் விஷயத்தில் பார்முதற் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய்விடுகின்றன. அது சரி, இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்கலாம். நமக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை. அதற்கு தேவை பணம், காசுதான். பரத்தை பற்றியும் பாறை பற்றியும் நமக்கென்ன கவலை என்று கேட்கலாம். சரி, எல்லோரும் பணக்காரராகி விடுவதாகவே வைத்துக் கொள்வோம். நிம்மதியாக, சாந்தமாக, நிர்பயமாக இருக்க அது உதவுமா? பணக்காரர்கள் நிறைந்த தேசத்தை பாருங்கள். அங்கே எத்தனை சச்சரவு, நிம்மதியின்மை. எல்லோருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் மற்றவனை விட அதிகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அதனால் போட்டியும் சச்சரவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு வேண்டிய சௌகரியம் இருந்தால் மட்டும் போதாது, இன்னொருத்தனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம். எல்லோருக்கும் எல்லா சௌகரியங்களும் சமமாய் கிடைக்கும் என்றால் கூட அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவார்கள். உதாரணமாக ஒரு சின்ன விஷயம், இந்த மடத்திலேயே பாருங்கள். நான் அத்தனை பேருக்கும் தீர்த்தம் தந்துவிட்டுத்தான் உள்ளே போவேன் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அமைதியாக வரிசையாக நமக்கு கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று இருக்க முடிகிறதா? கிடைத்தால் மட்டும் போதாது, முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு விழுந்து வாரி சண்டை போட்டுக்கொண்டு தானே வருகிறீர்கள். இம்மாதிரி போட்டி இருக்கிற வரையில் மனநிறைவு யாருக்கும் உண்டாகாது. பொருளாதார வசதி மட்டும் உண்டாவதால் இந்த போட்டி குறையாது. போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். அப்போதுதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். ஆகையால் ஞானமெல்லாம் எதற்கு என்காமல் எப்போதும் சாஸ்வதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான். உலக துன்பங்களை விலைக்கு வாங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடி இல்லை. இதுவே சிவபயமானது. அது வேறு, இது வேறு அல்ல. மரமே யானை, பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஞானம் இல்லாவிட்டால் எத்தனை பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் லோகம் இருட்டில் அகப்பட்டு கொண்டிருப்பதாகவே அர்த்தம். இருட்டை விரட்டும் ஞான பிரகாசத்தை அடைகிற பிரயாசையை நாம் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. சூரியன் போனால் கூட பாதகமில்லை. இந்த ஞான ஒளி நம்மை விட்டு ஒருபோதும் போகக்கூடாது. சுவாமி எதற்கு? அத்வைத அமைதிக்கே. மிகவும் கிரமமாக நடந்து வரும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து நடத்தி வருகிறவனாக ஒரு கடவுள் இருந்தேயாக வேண்டும் என்பது ஆஸ்திகர்களின் கட்சி. ஒரு காரியம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருந்தே தெரிகிறது. இவ்வாறு நம் காரியங்களை பார்த்து அதற்கு பலனை தருபவர் அந்த ஆண்டவனே என்று ஆஸ்திகர் சொல்கிறார்கள்.
இருந்தால் இருக்கட்டுமே, அவனிடம் எதற்காக பக்தி செலுத்த வேண்டும் என்று கேட்கலாம். நம்மை கேட்டுக்கொண்ட அவன் நம்மை படைத்தான். அவன் நம்மை படைத்ததால் நமக்கு கஷ்டங்கள் தானே இருக்கிறது. அவனிடம் பக்தி எதற்கு என்று ஆட்சேபிக்கலாம். கஷ்டங்களை தீர்க்கவும் அவனால் முடியும். அதற்காக பக்தி செலுத்துங்கள் என்று ஆஸ்திகர் சொன்னால் மற்றவர்கள் அதையும் ஆட்சேபிக்கலாம். நாம் பிரார்த்தனை செய்தால்தான் அவன் கஷ்டத்தை போக்குவான் என்றால் உங்கள் சுவாமி நீங்கள் சொல்வது போல் கிருபா சமுத்திரமாக இல்லை என்றே அர்த்தம் எனலாம். இன்ன காரியத்திற்கு இன்ன விளைவு என்று அவன்தான் பலனை தருகிறான் என்கிறீர்கள். அப்படியானால் நம் பாபத்துக்காக அவனே தண்டனையாக கஷ்டத்தை தரும்போது அதை மாற்றும்படி நாம் பிரார்த்தனை செய்யலாமா என்றும் கேட்கலாம். மகானாகிய நீலகண்ட தீட்சிதர் தம்முடைய ஆனந்த சாகர ஸ்தவத்தில் இதற்கு பதில் சொல்கிறார். அம்மா மீனாட்சி, உன்னிடம் எதையும் சொல்லவே வேண்டாம். சகலமும் தெரிந்தவள் நீ. ஆனாலும் உன்னிடம் கஷ்டங்களை வாய்விட்டு சொல்லாவிட்டால் மனம் புண்ணாகிறது. வாய்விட்டு சொல்லிவிட்டாலே தற்காலிகமாக ஒரு ஆறுதலாக தெம்பாக இருக்கிறது. அதனாலேயே உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் என் குறைகளை சொல்கிறேன் என்கிறார். கஷ்டங்களை சொல்லிக் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது. வெளிப்படச் சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. கண்ட இடத்தில் போய் சொல்லிக் கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக் கொள்ளலாம். அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலேயே கஷ்ட நிவர்த்தி தந்தாலும் சரி, அல்லது பலனை தரும் பல தாத்தா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீருவான் என்றாலும் சரி, அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி, அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி. ஆனால் வாஸ்தவத்தில் நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்வது நம் கஷ்ட நிவர்த்திக்காக பிரார்த்திப்பதை அல்ல, அல்லது நமக்கு சந்தோஷ வாழ்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லவில்லை. நான் அப்படி சொன்னால் மரம் வைத்தவன் ஜலம் ஊற்றத்தான் வேண்டும், நம்மை படைத்தவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேண்டும், அது அவன் கடமை, இதற்கு என்ன நன்றி என்று யாராவது ஆட்சேபிக்கலாம். ஆகவே இதற்கெல்லாம் நான் பக்தியை சொல்லவில்லை. பின் எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்போது கஷ்டம் சந்தோஷம் என்ற 2 வார்த்தைகளை சொன்னேனே, அந்த இரண்டுமே மனசை ஆட்டுபவைதாம். மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம். மற்ற சந்தோஷங்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல. தூங்கும் போதும் ஜடமாக பிரம்மை பிடித்திருந்தாலும் கஷ்டம் சுகம் இல்லைதான். ஆனால் அப்போது ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறோம் என்று தெரிவதில்லை. மனசில் அலை எழாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்ற பூரண ஞானத்துடன் அப்படி இருக்க வேண்டும். அந்த நிலை வந்துவிட்டால் நமக்கு ஈடு இணை இல்லை. மனசு என்று ஒன்று இருந்து அதிலே எண்ணங்கள் தோன்றுகிறபடியால் தான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்ற நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது. மனசு நின்று போய்விட்டால் இந்த பேத புத்தி போய்விடும். பரமாத்மாவுக்கு வேறில்லாத அத்வைதம் என்கிற பெரிய நிறைந்த நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்து விடுவோம். சாந்தி அமைதி வேண்டும் என்றே நாம் மனசை நிறுத்தினாலும் அதன் பலன் அகண்டாகாரமான அத்வைத அனுபவமே ஆகிறது. அந்த நிலை வருவதற்கு அந்நிலையில் உள்ள ஒன்றை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அது போலவே உருவாக்கி விடுகிறது. இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரீதியில் அமைதிக்கு ஆனந்தத்துக்கு ஒரு லட்சிய உதாரணமாக இருப்பது சுவாமிதான். பிரபஞ்சத்தை நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலனளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் எல்லாம் மனம் சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார். ஈஸ்வரனை ஸ்தானு என்பார்கள். கட்டை மரம், பட்டக்கட்டை என்று அர்த்தம். உயிரோட்டம் உள்ள மரம்தான், ஆனாலும் உணர்வில்லாத மாதிரி இருக்கிறது. இந்த கட்டையை சுற்றி கொண்டிருக்கும் கொடி அம்பாள். அந்த கொடிக்கு அபர்ணா என்ற ஒரு பெயர், அதாவது இலை இல்லாதது என்று அர்த்தம். உயிரோட்டத்துடன் ஆனால் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாத பராசக்தி என்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போலிருக்கும் பரம்பொருளை சுற்றி கொண்டிருக்கிறாள். சுவாமி என்று நினைக்கும் போதே ஞானம் சாந்தம் என்ற 2 பாவமும் நம் மனசிலும் வருகின்றன. எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய இந்த ஞானம் சாந்தம் இந்த 2ம் நமக்கு ஒன்றாக சித்திக்கின்றன. இதற்கே சுவாமி வேண்டும், அவரது ஸ்மரணையான பக்தி வேண்டும் என்கிறேன். நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி,
அல்லது சௌபாக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்டப் போனாலும் சரி, அவரை நினைக்கிற பழக்கம் வழுக்க வழுக்க தானாகவே இந்த கஷ்டம், சௌக்கியம் ஆகியவற்றை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும்.